தமிழ்நாட்டில், அதிலும் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெற்ற சுதேசி இயக்கம் பெரும் கவனத்தையும் ஆதரவையும் பெற்றது. ஆங்கில ஆட்சிக்கு எதிராக ஒன்று திரண்ட கோபத்தை பொதுச்சொல்லாக கொண்டு தமிழ்நாட்டில் நடைபெற்ற சுதேசி இயக்கம் அனைத்திந்திய பண்புகளை பெற்றிருந்தது. அதே சமயம் அது தமிழ் உணர்வாலும் பெருமையாலும் ஆதரிக்கப்பட்டது. தமிழ்நாட்டு காங்கிரஸில் மிதவாத தேசியவாதிகளும் தீவிர தேசியவாதிகளுக்கும் இடையே ஆழமான பிரிவு இருந்தது. வட்டார மொழி சொற்பொழிவுக்கு கலையின் வளர்ச்சி. தொடக்கத்தில் இவ்வியக்கம் பெருமளவில் வங்க பிரிவினைக்கு எதிரான இணையாகவே இருந்தது. வங்க பிரிவினைக்கு எதிராக கூட்டங்கள் வழக்கமாக நடைபெற்றன. இவ்வாறான கூட்டங்களில் தலைவர்கள், மாணவர்கள், வழக்கறிஞர்கள், தொழிலாளர்கள் என அச்சமயம் கூடியிருப்போரிடம் வட்டார மொழியில் சொற்பொழிவாற்றினர். ஆங்கிலத்தில் சொற்பொழிவாற்றுவதென்பதிலிருந்து வட்டார மொழியில் சொற்பொழிவு நிகழ்த்துவது என ஏற்பட்ட மாற்றம் இக்காலத்தில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க வளர்ச்சியாகும். இது தமிழ்நாட்டின் வெகுஜன அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. மெரினா கடற்கரையில் சுதேசி கூட்டங்கள் நடைபெறுவது வழக்கமாக காணக்கூடிய காட்சியாயிற்று. இவ்வாறான கூட்டங்கள் நடைபெறும் மற்றொரு இடம் மூர் மார்க்கெட் வளாகமாகும். 1905 முதல் 1907 வரை காலப்பகுதியை சேர்ந்த காவல்துறை அறிக்கைகள் மாணவர்களை ஆபத்தானவர்கள், அவர்களின் நடவடிக்கைகள் ஆட்சிக்கு எதிரானவை எனவும் குறிப்பிட்டன. பொது இடங்களில் ஐரோப்பியர்கள் மாணவர்களால் வந்தே மாதரம் எனும் முழக்கத்துடன் வாழ்த்தப்பட்டனர். 1907 சென்னைக்கு வருகை தந்த பிபின் சந்திர பால் சென்னை கடற்கரையில் ஆற்றிய உரைகள் பார்வையாளர்களிடையே உத்வேகத்தை ஏற்படுத்தின. அவருடைய வருகை தமிழகம் முழுவதிலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. தமிழில் ஆற்றப்பட்ட பொது சொற்பொழிவுகள் தமிழ்நாட்டின் அரசியல் செயல்பாடுகள் கருக்கொள்ள தொடங்கிய காலத்தில் காணப்படாத புதிய பார்வையாளர்களை உருவாக்கியது. வ.உ.சி.யும் சுதேசி நீர்க்கப்பல் கம்பெனி. 1906 வ.உ.சி. சிதம்பரம் ஆங்கிலேயரின் கடற்பயண முற்றுரிமைக்கு எதிராக சுதேசி கப்பல் கம்பெனி ஒன்றை ஏற்படுத்தும் கருத்தை வெளிப்படுத்திய போது தமிழ்நாட்டின் சுதேசி இயக்கம் தேசத்தின் கவனத்தை பெற்றது. 1906 வ.உ.சி. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி என்னும் கூட்டுப்பங்கு நிறுவனத்தை பதிவு செய்தார். மொத்த முதலீடான 10 லட்சம் 40,000 பங்குகளாக பிரிக்கப்பட்ட ஒரு பங்கு 25,000 வீதம் இந்தியர்கள், இலங்கையைச் சேர்ந்தவர்கள் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தோருக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டது. வ.உ.சி. எஸ்.எஸ். கலியா, எஸ்.எஸ். லாவோ என்னும் 2 நீராவி கப்பல்களை வாங்கினார். நாட்டின் ஏனைய பகுதிகளில் சுதேசி செயல்பாடுகள் என்பது மெழுகுவர்த்தி செய்வது, வளையல்கள் செய்வது போன்ற குறிப்புணர்த்தும் அடையாள நடவடிக்கைகளாக இருந்தபோது சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை உருவாக்குவது என்ற எண்ணம் உண்மையில் கண்ணையும் கருத்தையும் கவர்வதாக அமைந்தது. வ.உ.சி. அப்பகுதியின் வளமான வரலாற்றையும் இந்தியாவின் பண்டைய கடற்பயண பெருமைகளையும் துணையாக கொண்டார். சுதேச இயக்கத்திற்கு ஆதரவாக மக்களின் கருத்தை தூண்டுவதற்கு மீண்டும் மீண்டும் அவற்றை குறிப்பிட்டார். வ.உ.சி.யின் சுதேசி இயக்க முன்னெடுப்பு தேசிய தலைவர்களால் பாராட்ட பெற்றது. சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வெற்றி குறித்து லோக்மான்ய திலகர் தன்னுடைய கேசரி, மராட்டா பத்திரிகைகளில் எழுதினார். அரவிந்த் கோஷும் சுதேசி முயற்சிகளை பாராட்டி கம்பெனியின் பங்குகள் விற்பனையாவதற்கு உதவினார். பாண்டிய துரையும் ஹாஜி பக்கீர் முகமதும் பெரிய பங்குதாரர்கள் இருவராவர். தொடக்கத்தில் ஆங்கில நிர்வாகம் சுதேசி கப்பல் கம்பெனியை கொள்ளாமல் அலட்சியப்படுத்தியது. காலடைவில் சுதேசி கப்பல் கம்பெனிக்கான ஆதரவு பெருகிய போது ஐரோப்பிய அதிகாரிகள் ஒரு தலைமாற்றமாகவும் இன ஏற்றுமை உணர்வுடனும் நடந்து கொண்டனர்.
சூரத் மாநாட்டில் பங்கேற்ற பின்னர் ஊர் திரும்பிய வ.உ.சி. ஓர் அரசியல் அமைப்பை தொடங்குவதற்கான பணிகளை செய்ய திட்டமிட்டார். ஒரு நல்ல பேச்சாளரை அவர் தேடிக் கொண்டிருந்த தருணத்தில் சுதேசி இயக்கத்தை போதித்து தந்த சுப்பிரமணிய சிவாவை சந்தித்தார். 1907 பிப்ரவரி மார்ச் மாதங்களில் இருவரும் தூத்துக்குடி கடற்கரையில் தினந்தோறும் பொதுக்கூட்டங்களில் பேசினர். மக்களுக்கு சுதேசி குறித்தும் புறக்கணித்தல் பற்றியும் கற்றுக் கொடுத்தனர். ஆயிரக்கணக்கில் மக்கள் இக்கூட்டங்களில் கலந்து கொண்டனர். இப்பொது கூட்டங்களை அரசு உன்னிப்பாக கவனித்தது. 1908 கோரல் மில் தொழிலாளர்களின் படுமோசமான வேலை வாழ்க்கை சூழல்கள் வ.உ.சி. சிவா ஆகியோரின் கவனத்தை கவர்ந்தது. தொடர்ந்து வந்த சில நாட்களில் தலைவர்கள் இருவரும் தொழிலாளர்களிடம் உரையாற்றினர். அவ்வுரைகளால் தூண்ட பெற்று கோரல் பருத்தி நூற்பாலை தொழிலாளர்கள் மார்ச் 1908 வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இந்தியாவில் திட்டமிட்டு நடத்தப்பட்ட தொடக்க கால வேலை நிறுத்தங்களில் இதுவும் ஒன்றாகும். தேசிய செய்தி பத்திரிகைகள் நூற்பாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தை முழுமையாக ஆதரித்தன. இருந்த போதிலும் ஆலை உரிமையாளர்கள் அசைந்து கொடுக்கவில்லை. வேலை நிறுத்தத்தை கொடுக்க நினைத்த அரசு ஆலை நிர்வாகத்திற்கு ஆதரவாக இருந்தது. தொழிலாளர்களுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் தலைவர்கள் தூத்துக்குடி நகரினுள் கூட்டங்கள் நடத்த தடை விதிக்கப்பட்டது. முடிவில் ஆலை முதலாளிகள் தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்தனர். தொழிலாளர்களின் வெற்றி வங்காளத்து தீவிர தேசியவாதிகளிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியது. வங்காளத்தை செய்தி பத்திரிகைகள் இவ்வெற்றியை வாழ்த்தின. இவ்வெற்றி கற்றறிந்த மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஒரு இணைப்பை உருவாக்கியது. அதுவே சுயராஜ்யத்தை நோக்கி எடுத்து வைக்கப்பட்ட உன்னதமான முதல் அடியாகும். இந்திய தொழிலாளி என் ஒவ்வொரு வெற்றியும் நாட்டிற்கு கிடைத்த வெற்றி என அரவிந்த் கோஷின் வந்தே மாதரம் புகழாரம் சூட்டியது. ஆங்கிலத்திலும் தமிழிலும் வெளியான செய்தி பத்திரிகைகளின் வளர்ச்சி தமிழகத்தில் சுதேசி இயக்கத்திற்கு துணை நின்றது. செய்தி பத்திரிகையை பயன்படுத்தி தேசியவாத செய்திகளை விரிந்துபட்ட பார்வையாளர்களிடையே பரப்புரை செய்த தலைவர்களுள் முதன்மையானவர் ஜி. சுப்பிரமணியம். அவர் வேறு 5 நபர்களுடன் இணைந்து தி இந்து மற்றும் சுதேசமித்திரன் தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி என்னும் பத்திரிகைகளை நிறுவினார். 1906 பர்சால் காங்கிரஸ் மாநாட்டின் போது ஆங்கிலேயர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளை விமர்சித்து அவர் ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். சுதேசமித்திரன் தேசியவாதிகளின் செயல்பாடுகள் குறிப்பாக வ.உ.சி. தூத்துக்குடியில் ஆற்றிய உரைகள் பற்றிய விரிவான செய்திகளை வெளியிட்டது. இந்திய தேசியவாதம் ஒரு புதிய வழிகாட்டுதலை எதிர்பார்த்து கொண்டிருந்த காலப்பகுதியில் 1904 சுப்பிரமணிய பாரதி சுதேசமித்திரன் பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணியமர்த்தப்பட்டார். பாரதி சக்கரவர்த்தினி என்னும் மாத இதழின் ஆசிரியராகவும் பணியாற்றினார். அது பெண்களின் மேற்பாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட பத்திரிகையாகும். இரு நிகழ்வுகள் சுப்பிரமணிய பாரதியின் மீது குறிப்பிடத்தக்க தாக்கத்தினை ஏற்படுத்தின. அயர்லாந்து நாட்டு பெண்மணியும் விவேகானந்தரின் சீடருமான சகோதரி நிவேதிதாவை அவர் 1905 சந்தித்தது முதலாவதாகும். குருமணி ஆசிரியர் என அவரால் குறிப்பிடப்பட்ட அப்பெண்மணி அவரின் தேசியவாத சிந்தனைகளுக்கு ஊக்கமளித்தார். ஆங்கிலேய ஆட்சியை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து காங்கிரசுக்குள் நிலவிய கருத்து குழப்பம் மற்றொன்றாகும். இப்பாடத்தில் முன்னர் விவாதிக்கப்பட்டது போல் சட்டத்திற்கு உட்பட்ட உரைகளை பின்பற்ற விரும்பிய மிதவாத தேசியவாதிகளை யாசிப்பவர்கள் என தீவிர தேசியவாதிகள் ஏளனம் செய்தனர். ஆங்கில ஆட்சி புதிய அணுகுமுறையில் எதிர்கொள்ளப்பட வேண்டும் என நினைத்த பாரதியாருக்கு
தீவிர தேசியவாதிகளின் வழிமுறைகள் அதிகம் ஏற்புடையனவாய் இருந்தன. எடுத்துக்காட்டாக காங்கிரசின் சூரத் மாநாட்டிற்கு 1907 பின்னர் திலகர் மீது அவர் கொண்டிருந்த ஆர்வமும் மற்றும் மேலும் பெருகியது. திலகரின் டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்னும் நூலை பாரதி தமிழில் மொழியாக்கம் செய்தார். மேலும் 1907 சூரத் என்னும் வந்த பயணம், சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து என்னும் சிறு புத்தகம் ஒன்றை வெளியிட்டார். பாரதி ஆசிரியராக பணியாற்றிய இந்தியா என்ற வார இதழ் தீவிர தேசியவாதிகளின் குரலாக மாறியது. 6 மாத கால சிறை தண்டனைக்கு பின்னர் பிபின் சந்திரபால் 1907 மார்ச்சில் விடுதலை செய்யப்பட்டார். அந்நாளை தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் சுதேசி தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட முடிவு செய்தனர். அரசு நிர்வாகம் அனுமதி மறுத்ததையும் மீறி வ.உ.சி. சுப்பிரமணிய சிவா, பத்மநாபர் ஆகியோர் செயல்பட்டனர். அவர்கள் 1908 மார்ச் 12 தேச துரோக குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டனர். முக்கியமான சுதேசி இயக்க தலைவர்கள் கைது செய்யப்பட்டதால் சினம் கொண்ட உள்ளூர் மக்கள் எதிர்வினையாக வன்முறை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் கடையடைப்பு நடந்தது. திருநெல்வேலியில் நகர சபை கட்டடமும் காவல் நிலையமும் தீ வைக்கப்பட்டன. மிக முக்கியமாக சுதேசி தலைவர்கள் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து நூற்பாலை தொழிலாளர்கள் பெருவாரியான எண்ணிக்கையில் ஆலையை விட்டு வெளியே வந்தனர். எதிர்ப்பு தெரிவித்த கூட்டத்தாரோடு ஏற்பட்ட சில மோதல்களுக்கு பின்னர் காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தியதில் 4 கொல்லப்பட்டனர். 1908 ஜூலை 7 வ.உ.சி.யும் சுப்பிரமணிய சிவாவும் குற்றம் செய்தனர் என அறிவிக்கப்பட்டு தேச துரோக குற்றத்தின் கீழ் சிறைப்படுத்தப்பட்டனர். 10 ஆண்டுகள் நாடு கடத்துதல் தண்டனையும் அவருக்கு உடந்தையாக இருந்ததற்காக வ.உ.சி. ஆயுள் தண்டனையும் 20 ஆண்டுகள் விதிக்கப்பெற்றது. வ.உ.சி. அரசு எதிர்த்து பேசிய குற்றத்திற்காக மேலும் ஒரு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டார். திருநெல்வேலியில் போராட்டங்களை எந்த அளவிற்கு அரசு தீவிரத்துடன் நோக்கியது என்பதை இக்கொடூரமான தண்டனைகள் உணர்த்துகின்றன.